Hi my dear friends and family, welcome back to our channel Sasi's Diary. இப்போ நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை. நான் previous வீடியோலயே சொல்லிருப்பேன் திருப்பரங்குன்றம் போயிட்டு வேற ஒரு பிளான் இருக்கு அப்படினு. So this is the place பழமுதிர்ச்சோலை. நாங்க எல்லாரும் இப்போ எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு கள்ளழகர் கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கு அப்புறம் திருமலை நாயக்கர் மஹாலை போய் விசிட் பண்ணிட்டு சென்னை கிளம்பறதா இன்னியோட பிளான். சேனலை இப்போதான் first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க பழமுதிர்ச்சோலையில ஸ்ரீ அம்மன் ஹோட்டல் அப்படிங்கற ஒரு ரெசிடென்சில ஸ்டே பண்ணிருக்கோம். ப்ரீவியஸா மதுரையில நாங்க ஸ்டே பண்ண ரூம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. and this was the greatest stay. இது வந்து பாத்தீங்கன்னா பால்கனி வியூ என்டையர்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. இந்த டோர் ஓபன் பண்ணதுமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கிரீனரியான வியூ தான். மவுண்டன்ஸ், குட்டி குட்டி வீடு, ட்ரீஸ், clouds எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப லவ்லியா இருந்துச்சு. and we all are happy in this room stay. நாங்க வந்து மதுரையில ஸ்டே பண்ணிருந்தோம்ல. சோ மதுரை டு பழமுதிர்ச்சோலை வந்து பாத்தீங்கன்னா approximately ஒரு 28 கிலோமீட்டர்ஸ்ங்க. நான் previous வீடியோலயே சொல்லிருப்பேன் திருப்பரங்குன்றமும் எங்களுக்கு வந்து பிளான் இல்ல. and this பழமுதிர்ச்சோலையும் நாங்க சென்னையில இருந்து கிளம்பும்போது to be frank நாங்க பிளான் பண்ணிட்டு வரவே இல்லங்க. சோ மதுரைக்கு வந்தாச்சு. and பழமுதிர்ச்சோலை is very near to மதுரை. அதனால மிஸ் பண்ண வேண்டாமே அப்படினு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்க ட்ரிப்பை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். and இப்போ வந்து நாங்க பழமுதிர்ச்சோலை டெம்பிளுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். and this whole trip is entirely ஒரு temple trip தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி, மம்மி டாடி அத்தை மாமா அண்ட் எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி தான். ஆக்சுவலி வந்து நாங்கள் வேற ஒரு பிளானில் வந்தோம். பார்த்தீங்கன்னா God is having some other good plans for us. இந்த ஸ்ரீ அம்மன் ஹோட்டல் வந்து எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகர் டெம்பிளுக்கு வெரி நியர்பை தான் இருக்குங்க. ரூம்ஸ் எல்லாமே வெல் மெயின்டைன்டு க்ளீனாக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ பில்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன், ஸ்விம்மிங் பூல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப பேசிக் தேவையான எல்லா அம்யூனிட்டிஸுமே இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்மே வந்து ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாகவும் ரெஸ்பெக்டபிள் மேனராகவும் நடந்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணால் தான் நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் கோயிலை பொறுத்து தாங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது அண்ட் நாங்கள் எப்போ ரிட்டர்ன் வரோன்னு எல்லாமே பொறுத்து தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கண்டிப்பாக சென்னை போக ஆகணும். பிகாஸ் இது வந்து ரொம்ப லாங் ட்ரிப்பாக போயிடுச்சு. எல்லாருமே ரெடி ஆயாச்சு. அண்ட் ரிசப்ஷனில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க மம்மி டாடி அத்தை மாமா. நானும் சரவணாவும் ரெடி ஆகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர வரைக்கும் அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கண்டினியூஸாக 4-5 டேஸ்மே வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு ரெடியாகி டெம்பிள் போகிறதான். சஷ் வந்து ரியலி எங்களுக்கு ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. சின்ன பையன் எழுந்துக்கிறதுக்கு கஷ்டப்படுவான் அப்படின்னு நினச்சோம். பட் நாங்கள் வேக்கப் பண்ணதுமே ரொம்ப சமத்து குட்டியாக எழுந்துட்டான். இப்போ போகிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன். ரெசிடென்சியோட ஆம்பியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் பார்க்கிங்கும் வந்து நிறைய சஃபிஷியன்ட்டான ஒரு பிளேஸ் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. எனக்கு நிஜமாகவே இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே பிடிக்காது. பட் சஷ்காக அவனோட திங்ஸ் எல்லாமே நான் பேக்கில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் எங்கே போனாலும் பேக் தூக்க வேண்டியதாக இருக்குது. லைக் வாட்டர் பாட்டில், பிஸ்கெட்டு, கர்ச்சீஃபு, டைப்பர் அப்படின்றதுக்காகவே அவனுக்கு ஒரு பேக் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆன் த வேல ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ரூம்லேருந்து கிளம்பி ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாமே க்ரீனரியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 2 பக்கமும் வந்து கண்டினியூஸாக ட்ரீஸ்லாம் இருந்தது அண்ட் குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து AKS ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ட்ராவல் ஏஜென்சியில் தான் கேப் புக் பண்ணியிருக்கோம். அவங்களோட காண்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் எங்கேயா ட்ரிப் போகணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். ஆன் த வேல கொஞ்சம் தூரம் போனதுமே அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட்காக. நாங்கள் இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஹோட்டலுக்கு தாங்க போயிருந்தோம். ரியலி இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற குட்டி ஹோட்டல்ஸ்லாம் கூட டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பூரி அப்படின்னு எங்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம்.
பழமுதிர்ச்சோலை முருகர் கோயில் மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோயில் வருங்க. பட் நாங்கள் இப்போ அங்கே போகலை. ஃபர்ஸ்ட் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அண்ட் கீழே இறங்கி வரும்போது தான் கள்ளழகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். மதுரையிலேருந்து பழமுதிர்ச்சோலை முருகர் கோயில் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இந்த டெம்பிள் ட்ரிப்பில் முருகரோட 6 படை வீடுகளில் 2 படை வீடுகளுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணது ரியலி அமேசிங்கான விஷயமா இருந்துச்சுங்க. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சென்னையிலேருந்து கிளம்பும் போது இதெல்லாம் நாங்கள் வந்து பிளானே பண்ணலை அப்படின்னு. ஸோ இந்த திருப்பரங்குன்றம் அண்ட் பழமுதிர்ச்சோலை வாஸ் ரியலி அன்பிளான்டு ஃப்ரம் சென்னை. அதனாலேயே ஒரு அஸ்டானிஷிங்காக இருக்குது, எப்படி நம்ம பிளானே பண்ணாமல் 2 பெரிய கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. நான் வந்து முருகரோட 6 படை வீடுகளில் இன்னும் பழனி மட்டும்தான் போகாமல் இருக்குது. ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் வெக்கேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு. பழமுதிர்ச்சோலை முருகர் கோயில் வந்து ஒரு சின்ன மலை மேலே ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே மலைக்கு கீழே வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்ட்ரி ஆகிற வெஹிக்கல்ஸ் எல்லாருக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து வேனுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால 100 rupees பே பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் மேலே ஏற போகிறோம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சுங்க. ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. இந்த என்ட்ரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ராக்காயி அம்மன் திருக்கோயில் ஒன்று இருக்குங்க. பட் இதுக்கும் நாங்கள் இப்போ போகலை, வரும்போது போய்க்கலாம் அப்படின்னு இப்போ நாங்கள் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு குட்டி மலை அப்படிங்கிறதுனால ஈவன் 2 வீலர்லாம் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் பஸ்மே வந்து எவ்ரி 20 minutesக்கு ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலை மேலே ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 15 minutes ஆகுங்க. ஸோ அரௌண்ட் 4 kilometers மாதிரி ஆகும். நாங்கள் எல்லாருமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ ஆஸ் அ ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த டெம்பிளோட டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 AM 1 PM வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 4 PM to 9 PM வரைக்கும். இந்த முருகர் கோயில் வந்து மலைக்கு மேலே அடர்ந்த காடுக்கு நடுவில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹில் ஸ்டேஷனை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலைமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலை வந்து சோலைமலை முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. இந்த மலை வந்து அப்ராக்சிமேட்லி 1100 feet இருக்கான். ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த முருகன் கோயிலோட மூலவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சுவாமி வந்து அழகர் கோயிலில் தான் வச்சுருந்தாங்களாம். லேட்டர் திருமல நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அகைன் அந்த மூலவரை எடுத்துகிட்டு வந்து மேலே ஒரு கோயில் கட்டி தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் முருகன் தான் கையில் வச்சிருக்க வேல் வந்து பார்வதி அம்மன் வந்து அவங்களே வடிவமைச்சு முருகன் கையில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வேலை வச்சு தான் முருகர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் அப்படின்ற ஒரு அசுரர் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த வேலை வச்சு தான் அவர் கொண்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த கோயிலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 படை வீடுகளில் இங்கே தான் வந்து முருகர் தன்னோட 2 ஒய்ஃபான வள்ளி தேவானை 2 பேரோடையும் சேர்ந்து ஒன்றா காட்சி அளிக்கிறாரு. நாங்கள் இப்போது மேலே ட்ராவல் பண்ணி மேலே வந்தாச்சுங்க. ஸோ டிரைவர் வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் போய் கேப் பார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கும் போதே வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கோயிலோட மெயின் ஃபவுண்டேஷன் வந்து சேமன் பெருமாள் அப்படின்ற ஒரு கேரள மன்னரால் தான் 7th century ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸில் பார்க்கும் போதே வந்து நல்ல கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லாங்கர் க்யூ இருக்கும் அண்ட் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீட் தர்ஷன் ₹10 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த க்யூக்கு தான் இப்போ நிற்க போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலை தான் வந்து கல்லில் செதுக்கி மெயின் கடவுளாக இந்த கோயிலில் வழிபட்டிருக்காங்க. லேட்டர் அதுக்கப்புறம் வருஷங்கள் போக போக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உட்லேயே மரத்துலேயே வந்து முருகரோட சிலையை செதுக்கியிருக்காங்க. ஸோ முருகன் வள்ளி தேவானை 3 பேருமே வந்து மரத்தால் தான் இந்த கோயிலில் செஞ்சு வச்சுருக்காங்களாம். இந்த விஷயத்த நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அண்ட் நானும் பழைய படங்களில் பார்த்துருக்கேன். முருகர் வந்து ஔவையார்கிட்ட உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாருன்னு. ஸோ அந்த நிகழ்வு எல்லாமே இந்த சோலைமலையில் தாங்க நடந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சுட்டப்பழம் சுடாத பழம் கதை வந்து சோலைமலையில் தான் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தமிழ் புலவர்கள் நிறைய பேர் இந்த கோயிலை பற்றி பெருமையாக பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க.
நக்கீரர் வந்து அவரோட ஃபேமஸ் போயமான திருமுருகாற்றுப்படையில் இந்த கோயிலை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காராம். அவர் மட்டும் இல்லாமல் ஔவையார், அருணகிரிநாதர் இப்படி பல பேர் இந்த கோயிலோட பெருமையை பாடியிருக்காங்க. அண்ட் இந்த சீலிங்கில் அந்த லிங்கம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து சுழலும் லிங்கம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. லைக் நம்ம 360 டிகிரியில் எந்த சைட் டேர்ன் பண்ணி பார்த்தாலுமே அந்த லிங்கம் வந்து நம்மளையே ஃபேஸ் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. ஸோ ரியலி ஆசமாக இருந்துச்சு. இங்கே வந்து வித்தக விநாயகர், முருகர், வள்ளி தேவானை, அதுக்கப்புறம் ஆதி வேல் சன்னதி தனித்தனியாக வச்சுருக்காங்கங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரதுக்கே ஒரு 1.5 hours to 2 hours ஆகிடுச்சு. ஸோ வெளியே வந்ததுமே நிறைய இந்த புக் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, லைக் ஸ்பிரிச்சுவல் புக் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பிரசாதம் கவுண்டரும் இருக்குது. சஷ்வந்த் ரியலி கொஞ்சம் கஷ்டப்பட்டான். பிகாஸ் கூட்டமாக இருந்ததுனால காற்று வர இல்லையா, ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. அதனால அவனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக ஃபீல் பண்ணான். சாமி கும்பிட்டு வெளியே வந்ததும் வாங்க போகலான்னு என்னை இழுத்துட்டு ஓடி வரான். தென் எனக்கு பின்னாடி அத்தை வந்துட்டு இருந்தாங்க. ஆச்சி சீக்கிரம் வாங்க, கொடுங்க, நான் பேக் எடுத்துக்கிறேன், வாங்க சீக்கிரமாக வேன் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டுட்டே இருக்கான். அவனுக்கு இந்த கோயிலேருந்து ஃபர்ஸ்ட் வெளியே கிளம்பணும், அப்போ தான் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிம்மதியாக இருக்கும். இந்த வால் சைட்ஸில் ஃபுல்லாகவே முருகரோட 6 படை வீடுகளோட கோயில் நேம்களை மென்ஷன் பண்ணி அண்ட் அந்த கோயிலுக்கு சில ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு போயம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில். இதுக்கப்புறம் ஒரு கேட் மாதிரி போகுது பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்துச்சுங்க. அங்கேயும் வந்து சாமியெலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது சஷ்வந்துக்கு வந்து பசிச்சிருச்சு, பிகாஸ் ரொம்ப க்யூவாக இருந்தது. அப்படின்றனால அவனுக்கு செர்லாக் கூட்டலாம் அப்படின்னு இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருக்கோம். அண்ட் இந்த டெம்பிள் ட்ரிப்பில் ஃபுல்லாகவே எல்லா பெரிய கோயில்லையுமே இந்த ஐயப்ப பக்தர்கள் தான் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஜென்ரலி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சபரிமலைக்கு போகும்போது ஆன் த வேல இருக்கிற எல்லா முக்கியமான டெம்பிள்ஸ்க்குமே வந்து அவங்க போயிட்டு தான் சபரிமலை போவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நாங்கள் போன எல்லா கோயில்லையுமே வந்து இவங்களை நாங்கள் நிறைய பேர் பார்த்தோம். இந்த கோயிலில் வந்து ஐ திங்க் ஸோ இந்த சீலிங்கில் உள்ள பெயிண்டிங் அண்ட் சைடு வால் பெயிண்டிங் எல்லாமே வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் ஸோ, பிகாஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து புதுசாக இருக்க மாதிரி பிரைட் கலர்ஸாக இருந்துச்சு. சாஷ்க்கு வந்து வெளியில் போனாலே சாப்பிட்றது ஒரு பெரிய ப்ராப்ளம்க்கு. அவன் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் சாப்பிடுவான். இன்னும் எல்லா ஐட்டம்ஸுமே அவன் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இந்த செர்லக்கு, பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் எப்பயுமே வச்சுப்போம். செர்லக் வந்து யூஸ்வலி வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி வெளியில் வந்தால் மட்டும்தான் அவனுக்கு இந்த செர்லக் அப்படின்ற ஒரு ஞாபகமே வரும். சாப்பிட்டு முடித்ததும் 2 தாத்தா கையும் பிடிச்சிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருந்தோம். இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்ப போகிறோம். ஸோ அட் லாஸ்ட் முருகரை தரிசிச்சுட்டு நல்லபடியாக இப்போ வெளியே வந்தாச்சு. இந்த கோயிலுக்கெலாம் நாங்கள் இப்போல்லாம் போவோமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் தேங்க் காட் நானும் இந்த கோயிலுக்கெலாம் வந்துட்டேன். ஜென்ரலி இந்த மலை மேலே இருக்க கோயிலெல்லாம் வந்து கூட்டம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த போலீஸ் பேட்ரோல் இந்த வண்டி வந்து அப்பப்போ அங்கே போயிட்டு தான் இருந்துச்சு. அவங்களும் இந்த க்ரௌட் கண்ட்ரோல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ நாங்கள் டிரைவருக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் பார்க்கிங் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கேப் டிரைவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கோயில் வந்து மலை மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால என்டையர்லி வந்து ஆல் த சைட்ஸ் சுற்றி பார்த்தாலுமே வந்து ஃபுல்லாக க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. திஸ் இஸ் அ டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயமா இருந்துச்சு. தென் கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இறங்கி கீழே போகிற மாதிரி இருக்குது. பட் எக்ஸாக்ட்லி இது என்ன அப்படின்னு தெரியல, நாங்களும் போகலை. உங்களுக்கு யாராவது இது என்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு தனி பிளேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னதான கூடம் அண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து ப்ராப்பராக நேம் போர்ட்லாம் வச்சு மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மலைக்கு கீழே இருக்க அழகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதை அப்கமிங் வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், டேக் கேர்.